வணக்கம் நண்பர்களை, கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்க்க நேரம் தாங்க. நம்ம அழகாக நம்ம சாமுண்டேஸ்வரி ஒரு ஸ்கெட்சை போடுறாங்க. அதான் என் ரேவதிக்கு நலுங்கு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு ஸ்கெட்சை போடுறாங்க. இந்த நலுங்கு ஃபங்க்ஷன் வைக்க நேரத்தில் கண்டிப்பாக அந்த டிரைவர் பையன் கார்த்தி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுற நம்ம சந்திரா அக்கா எனக்கிட்ட விட்டுரு, நான் இதை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சந்திரா சிவனாண்டி முத்துவேல்கிட்ட இந்த ஹெல்ப்பை கேட்குறாங்க. அவங்க கோயிலில் அம்மன் சாமியோட தாலியை களவு செய்கிறாங்க. களவு செய்துக்கிட்டு இந்த கோயிலில் செயின் காணலை அப்படின்னு அந்த இடத்துல பரபரப்பாக உண்டு பண்ணுறாங்க. ஒரே நேரத்தில் நான் தாலியோட வாரேன் அப்படின்னு அம்மன் சாமிக்கு இப்போ தாலி கிடைக்கும் அப்படின்னு அந்த இடத்துல தாலியை தேடி போகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி முத்துவேலும் எப்படியும் இது கிடைக்காது, இவன் கண்டிப்பாக அந்த நலுங்கு ஃபங்க்ஷனில் சந்திரகலா சொன்ன மாதிரி கலந்துக்க மாட்டான் அப்படின்னு நிற்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அம்மன் சாமியோட தாலியை கண்டுபிடிச்சி இது சிவனாண்டி முத்துவேலின் சதி அப்படின்னு அவங்கள வெளுத்தெடுக்கிறாங்க பஞ்சாயத்து கூட்டத்தில். அதே நேரத்தில் பார்த்தோன்னா நலுங்கு ஃபங்க்ஷனையும் நம்ம கார்த்தி அந்த மருத்துவ வெளுத்து எடுத்து நம்ம கார்த்தி பங்கேற்கிறாங்க. அப்படின்னு நம்ம மருத்துவ மயிலெல்லாம் செய்து கடத்திடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி என்ட்ரி கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் செமையாட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, எல்லா விஷயத்திலையும் நம்ம தோத்துட்டோம் சந்திரா அந்த டிரைவர் பையன்ட்டு. ஆனால் நம்ம இனி கொடுக்கறது அவ்வளோ நெத்தி அடியாக தான் இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அக்கா நீ நல்லா சொன்ன, இனிமேல் நம்மளுக்கு தோல்வி வராதுக்கா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் இப்போ அவன் தாத்தா ராஜ சேதுபதியும் வந்துட்டாரு. இப்போ நம்ம எப்படி சேது இந்த கார்த்தியை கண்ட்ரோல் பண்ணது அதுதான் ஒரு வழி வச்சிருக்கேன், நீ கவலைப்படாத, எனக்கிட்ட இதை விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சந்திரகந்தா சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் சிவனாண்டிகிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க சந்திரகலா. சிவனாண்டி முத்துவேலு ரெண்டுத்தையும் கூட்டு இந்த பாருங்க, எங்கள் அக்காகாரிக்கு அந்த டிரைவர் பையில சுத்தமாக பிடிக்கல, மருதுக்கு டிரைவரே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வைக்கணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கா. அது நடக்கணும்னா கண்டிப்பாக நலுங்கு ஃபங்க்ஷன் அவள் வைக்கிறா. அதில் அவள் நினச்சிற மாதிரி அந்த டிரைவர் பையன் கலந்துக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் சந்திரா அப்படின்னு சொன்னாரோ அதுக்கு ஒரு வழி இருக்குது. கோயிலில் அம்மன் சாமியோட தாலியை கடத்திடணும், எடுத்துடணும். நீங்கள் எடுத்துட்டு இந்த பழியை எப்படியாவது நம்ம ராஜசேதுபதி இந்த தாலியை நான் கண்டுபிடிச்சி தருவேன்னு அவன் ஏற்கணும். இந்த கார்த்தி பைய ஓடோடி அலையணும் அந்த தாலியை தேடி. அதுக்குள்ளே நலங்கும் ஃபங்க்ஷனை அக்கா நினச்ச மாதிரி நடத்தி முடித்திடுவா அப்படின்னு சொன்னேன்னா, நம்மளுக்கு இதில் ஏதாவது பெனிஃபிட் இருந்தால் தானே இதை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேரோ. இதில் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது மகனே, அந்த தாலியை நம்ம ஆட்டையை போட்டுருவோம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிவனாண்டிய முத்துவாயிலும் சேர்ந்து சரி பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நைட்டோட நைட்டாக அந்த தாலி செயினை அம்மன் சாமிகிட்ட இருந்து எடுக்கிறாங்க. அதை கையில் வச்சு தூக்கி வச்சு பார்க்குறாங்க. ஏ அப்பா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, இந்த ராஜசேதுபதிக்கு இந்த அம்மன் சாமியோட தாலியை இப்படி கொடுக்கணும்னு எப்படி மனசு சாதாரண ஆளுகளுக்கு இப்படி கொடுக்கணும்னு மனசு வராதா? ஏன்னா அவ்வளோ பவுனையும் உருட்டி போட்டு வச்சிருக்கணுங்க. இருக்குது இதில் இருக்க கல் வைரம், சுத்த வைரம், பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு அவ்வளோ தொக்கு இருக்குது, இதை நைஸாக எடுப்போம் அப்படின்னு தாலியை களவு பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்திக்கு சந்தேகம் தான், ஏதோ ஒன்று கண்டிப்பாக அந்த நலுங்கு வசலில் நான் இருக்கக்கூடாதுன்னு அத்தை சதி பண்ணிடுவாவ அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது. இதுக்கு ஏதோ ஒரு திட்டம் போடுறாங்க. சரி கோயிலில் பார்ப்போம் அப்படின்னு காரில் கரெக்டாக வராங்க. இந்த சைடு யாரோ இந்த நேரத்தில் நம்ம தாலியை ஆட்டையை போட்டுட்டு இருக்க நேரத்தில் வர்றது மாதிரி இருக்குது சித்தப்பா அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாமோன்னு சவுண்டெல்லாம் கேட்குது. நைஸாக இதை தூக்கி எஸ்கேப் ஆயிடுவான் அப்படின்னு அம்மன் சாமியோட தாலியை தூக்கிக்கிட்டு எஸ்கேப் ஆகிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி கூட்டின மாதிரி தானே இருக்குது கோயிலில் அப்படின்னு அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு சரி ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பிட்டாங்க. நல்ல வேலை அந்த பையன் டிரைவர் பையன் கிளம்பிட்டான். நம்ம இந்த தாலியை நம்ம ஆட்டையை போட்டுடலாம், நம்ம உட்கார்ந்துருந்து இன்னைக்கு காலம் ஃபுல்லாக சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இதை விற்றா நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க. எப்படியும் சந்திரகலா நீ ஏற்றுருக்க, நான் அந்த நலங்கு
நலுங்கு ஃபங்க்ஷனில் இந்த டிரைவர் பையன் வரக்கூடாதுன்னு அவன் வரவே கூடாது, அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வெடியும் பொழுதே வந்து ஊர் பஞ்சாயத்து எல்லாம் கூட்டி வந்து களை கட்டிட்டு இருக்கு. அம்மன் சாமியோட தாலியை காணலை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ராஜசேதுபதியோட குடும்பமும் வந்தாச்சு. அவங்கக்கிட்ட இந்த அம்மன் சாமியோட தாலி வந்து எப்படி காணாமல் போகுதோ, எல்லாம் கும்பாபிஷேகம் நடக்காதனால தான் சாமிகிட்ட இருந்து ஒவ்வொன்றா பறி போகுது. அன்னைக்கு வந்து கண்ணில் இருந்து வந்து ரத்தம் வந்த மாதிரி இருந்து இப்போ தாலியை வேற காணலை சாமிக்கு, எல்லாம் வந்து தப்பு தப்பாக நடக்குது அப்படின்னு சொன்னோன்னா ராஜசேதுபதி வராரு. அவர் வந்து ஒரு ஆர்டர் போடுறாரு, என் பேரை இந்த தாலியை கண்டுபிடிச்சி கொடுப்பான், என்னை கொஞ்ச நேரத்தில் தாலியோட என் பேரே வருவான் அப்படின்னு. நல்ல வேலை நம்ம நினச்சது நடந்து போச்சு. இவன் தாலியை தேடிட்டு தெரிவான். அந்த நேரத்தில் பார்த்தோன்னா மருதுக்கு நம்ம ரேவதிக்கும் நலுங்கு ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து ஸ்கெட்சை போடுறாங்க. கொஞ்ச நேரம் இங்கே நம்ம ராஜா மயில் எல்லாம் பார்க்குறாங்க. இங்கே மருது வந்து ரெடி ஆகிட்டு நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு இருக்காப்புல. இவன் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மூட்டைக்குள்ளே முடிச்சுக்குள்ளே கட்டி நம்ம மருதை தூக்கி வந்து மாற்றிடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா மாப்பிள்ளையை காணலன்னு நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த டிரைவர் பையன் இங்கே வரக்கூடாதுன்னு இது வந்து சரி போட்டோம். ஆனால் நம்ம இதிலே இல்லையே ஆட்டத்தில் இப்போ வந்து மருத்துவெல்லாம் காணாமல் போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல காணாமல் போயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி இல்லை என்னமோ சிவனாண்டி முத்துவேலுக்கு சதி இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து நோண்டி நொங்கெடுத்து அந்த தாலியை மறைச்சி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு வராங்க. தாலியை வந்து தூக்கிட்டு வந்து கரெக்டாக வந்து அந்த கோயிலில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. நான் சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டேன், என் பேரை வந்து இப்போ சாமிக்குள்ள சேனை வந்து கொண்டு சேர்த்துட்டான் அப்படின்னு அவன் கையால் இந்த சாமிக்கு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொடுக்குறாங்க. ராஜசேதுபதி கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டாரு. இப்படி தான் வந்து கோயிலில் சாமி தாலி சேனை வந்து கொண்டு வச்சதான் அவர் தான் நமக்கு ஊருக்கே பெருமை சேர்த்தாரு. ஆனால் இப்போ அந்த இதை காணாமல் போன பிறகு அவ பேரை வந்து கண்டுபிடிச்சி நிலநாட்டிட்டார், ராஜசேதுபதியோட பேரை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஐயோ ரேவதிக்கு இப்போ நலுங்க ஆரம்பிச்சிருக்கோமே அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி பயப்பட்டுட்டு நம்ம மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. கவலைப்படாத சகலை, அங்கே மருதுவை நாங்கள் வந்து சாக்கு முட்டையில் கட்டி வச்சுட்டோம், மருது இல்லை, இப்போ அத்தை மண்டையை பிச்சுக்கிட்டு வந்து மருதுவை தேடிட்டு தெரியாங்க, நீ கரெக்டாக வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி என்ட்ரி கொடுக்குற நேரம் நம்ம ரேவதி இவரும் வந்து பாட்டியோட பேரை மாதிரி தான் அப்படின்னு வந்து தாத்தா அன்னைக்கு சொன்னாங்க. தாத்தா பாட்டிக்கு பேரனா எம்டி சாரே இந்த நலுங்கு ஃபங்க்ஷனில் இருக்கட்டும் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன நம்ம ரேவதியே வந்து சொல்லிட்டா, அப்புறம் என்ன சாமுண்டேஸ்வரி என்ன இந்த மருதுகாண்டி நீ காவல் இருக்காத, ரேவதி சொன்னனால அவங்க எம்டி சாரே இந்த நலுங்கு ஃபங்க்ஷனில் ரேவதி பக்கத்தில் இருத்திடலாம் அப்படின்னு சொன்னாரு. என்ன அவளுக்கு வந்து மருது கூட கல்யாணம் ஆக போகுது, அதுக்கப்புறம் இந்த எம்டி கூட வந்து இருக்காது, அதெல்லாம் நடக்காத, மருதுவை தேடி கண்டுபிடிக்க நீ பார்த்த மாப்பிள்ள வருது, இப்போ எங்கே இருக்கான்னு யாரு கண்டு அவரை எப்படி நீ தேடி இப்போ கண்டுபிடிப்ப அப்படின்னு சொன்னாரு. இதுவும் இது அவனோட சதி தான் இருக்கும் போல அப்படின்னு வந்து நம்ம கார்த்தியை வந்து சந்தேகப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ரேவதி அம்மா இவரே இருக்கட்டும், மருதுக்கு பதிலாக கல்யாணம் பண்ண நேரம் அவன் மருதுவை பார்த்துக்கலாம், இப்போ இவர் கூட இருந்து நலுங்கு ஃபங்க்ஷனை முடிப்போம் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து ரேவதி பக்கத்தில் இருந்து நலுங்கு ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிக்குது. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலாவும் வயிற்றுச்சலோட இருக்காங்க.